திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் மரணமடைந்த விவகாரத்தில் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அஜித்குமார் என்பவர் லாக்அப் மரணம் அடைந்தது தொடர்பான சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய 5 காவலர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த வழக்கானது பல்வேறு கண்டனங்களுக்கு இடையே உள்ளான நிலையில அதன் பிறகு இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்போது அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி இந்த வழக்கானது நகர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள் இனி தமிழகத்துல எந்த ஒரு காவல் நிலையத்திலும் செயல்படக்கூடாது என டிஜிபி வாய்மொழியாக ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக ஒரு காவல் நிலையத்துல ஏற்கனவே தனிப்படைகள் நிரந்தரமாக இருக்கும், அப்படி இனிமேல் எந்த விதமான தனிப்படைகளும் இருக்கக்கூடாது என டிஜிபி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக காவல் ஆய்வாளர் தலைமையில ஒரு தனிப்படையானது நிரந்தரமாக செயல்படும். அவர்கள் எந்த வழக்காக வந்தாலும் அதனை கையாண்டு இவர்கள் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்வார்கள். இனிமேல் ஒரு காவல் ஆய்வாளர் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பின், அதாவது ஒரு கொலை அல்லது கொலை முயற்சி, ஏதேனும் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடந்தால் அதன் பின்பு ஒரு தனிப்படைகள் உருவாக்கப்படும். மேல் அதிகாரிகளின் உத்தரவின் பேர்ல உருவாக்கப்படும். அதன் பின்னரே இது போன்ற தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இவர் விசாரணை நடத்த வேண்டும் என அந்த வாய்மொழி உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இந்த திருபுவனம் வழக்குல ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய தனிப்படைகள் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்னதாகவே சென்று இந்த திருட்டு வழக்குல இது போன்று சந்தேகத்தின் அடிப்படையில தான் அஜித்குமாரை அழைத்து இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு லாக்அப் மரணம் அடைந்தது தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கையை டிஜிபி அவர்கள் ஒரு வாய்மொழியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே நிரந்தரமாக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்கக்கூடிய அந்த தனிப்படைகளை உடனடியாக கலைக்க வேண்டும் எனவும், ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழ்ந்த பின் அமைக்கக்கூடிய தனிப்படைகளை இனி செயல்பட வேண்டும் என அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.